எலிஸ்டா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு 43 இன்ச்சுக்கான எல்இடி டிவி இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் டிவியோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறது GTV 43 FI LED அப்படிங்கிற மாடல். பாக்ஸோட சைடு பாத்தீங்கன்னா பல விதமான கனெக்ஷன் இருக்கு. டியூயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத், அது மட்டும் இல்லாம HDMI மாதிரியான மற்ற கனெக்ஷன்ஸும் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த டிவி அன்பாக்ஸ் பண்ணி எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வால் மவுண்ட்டுக்காக ஒரு குட்டியோட ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வால் மவுண்ட்டுக்கான கிட் எல்லாமே அந்த பாக்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் டாப்பில் உள்ள அந்த தெர்மோகோலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் டிவி வந்துடுது. அதுக்கும் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கவர் இருக்குது. அந்த கவருக்குள்ளே சில வகையான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அது என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு வாரண்டி கார்டு வருது. இந்த டிவிக்கு 1 வருடத்துக்கான வாரண்டியும் ப்ளஸ் 1 வருடத்துக்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கிடைக்கும். அதாவது மொத்தமாக 2 வருடத்துக்கான வாரண்டி இந்த டிவியோட தராங்க. இது போக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அதாவது டிவியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் விஷயங்கள் டிவியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் யூசர் மேனுவல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் டிவி வந்து டேபிள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ஒரு 2 ஸ்டாண்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாண்டை மாற்றுறதுக்காக நமக்கு வந்து ஒரு 4 ஸ்க்ரூஸும் கொடுக்குறாங்க டிவியோட மாற்றுறதுக்காக. இது போக ரிமோட்டை நீங்கள் இப்போ டேரெக்டாக பார்க்கலாம். ரிமோட்டில் எல்லா விதமான பேசிக் பட்டன்ஸும் இருக்குது. டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான பட்டன் வருது. இது போக ரெகுலரான நேவிகேஷன் கீஸ் போக பாட்டம் சைடில் நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அதுபோல் ப்ரைம் வீடியோ மாதிரியான எல்லா விதமான பட்டன்ஸும் அடிஷனலாக கொடுக்குறாங்க. பென் டிரைவ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு USB பட்டனும் வருது. இது போக ரிமோட்டோட போடுறதுக்கு 2 பேட்டரி செல் தராங்க. இது போக நமக்கு வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு கிட்டும் தராங்க. அந்த கிட்டில் வந்து நமக்கு வந்து டிவியை வாலோட மாட்டுறதுக்கான எல்லா விதமான டூல்ஸும் இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர்ஸ், அது போக நட்ஸ் எல்லாமே அதோட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து டிவியை பற்றி பார்க்கலாம். டிவியை கவர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ டேபிள் மவுண்ட்டை வந்து மாட்டிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ஸ்க்ரூஸும் கொடுக்குறாங்க. ஸோ டேரெக்டாக அந்த ஸ்க்ரூஸ் வச்சு நீங்கள் வந்து 2 சைடில் உள்ள அந்த டேபிள் மவுண்ட்டையும் வந்து மாட்டிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது 43 இன்ச் LED டிவி. இது போக 32, 50, 55 மற்றும் 65 இன்ச்சுக்கான LED டிவியாக நிறைய விதமான சைஸஸில் உங்களுக்கு கிடைக்குது. HDR10 மற்றும் குரோம் காஸ்ட் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. டிவியோட இந்த பவர் கன்சப்ஷனை பொறுத்தவரையும் 75 வாட் வருது. டிவியோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 HDMI போர்ட் இருக்குது. அதில் 1 ARC போர்ட்டாக வருது. இது போக USB போர்ட்டும் இருக்குது. அப்படி டிவியோட பாட்டம் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஈத்தர்நெட், கோஆக்சியல் கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட், இது போக வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், அது போக RF கேபிள், மேலும் அடிஷனலாக ஒரு HDMI போர்ட்டும் பாட்டம் சைடில் தராங்க. இப்போ இந்த டிவி ஆன் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் இந்த டிவியோட தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த டிவியோட இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நமக்கு வந்து சில மெனுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா லைவ் டிவி போனீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்க்கலாம். 2 ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்புட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து வேறு ஏதாவது இன்புட்லேயோ வீடியோ ப்ளே பண்ணணும், ப்ளே பண்ணலாம். உதாரணத்துக்கு HDMI போர்ட்ஸ் ரேடியோ, இல்லைனா வந்து கேபிள் ரேடியோ, இல்லைனா ஆண்டனா ரேடியோ டேரெக்டாக வந்து ப்ளே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக டேஷ்போர்ட் செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டேஷ்போர்ட் செட்டிங்ஸ் போய்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மெயின் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ மெயின் செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸில் உள்ள செட்டிங்கை பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக கூகுள் டிவி செட்டப் தான். அதாவது கூகுள் அக்கௌண்ட் வச்சு டேரெக்டாக அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து யூடியூப் மாதிரியான மற்ற ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் டேஷ்போர்டில் 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர். ஸோ ஸ்க்ரீன் சேவர் என்ன மாதிரியான ஸ்க்ரீன் சேவர் உங்களுக்கு வந்து டிவி யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது, அதாவது குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்க்ரீன் சேவர் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்புட்ஸ். ஸோ இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ என்ன மாதிரியான இன்புட்ஸ்லையோடு உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். மேலும் அடுத்தபடியாக பிக்சர் குவாலிட்டி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன். அதாவது வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து பிக்சர் மோட் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நமக்கு வந்து எனர்ஜி சேவிங், அது மாதிரி பல விதமான மோட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எனர்ஜி சேவிங் அப்படிங்கிற மோடை விட நமக்கு வந்து ஸ்டாண்டர்டோ இல்லைனா வந்து நமக்கு வந்து விவிடோ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாண்டர்ட்னா வந்து எவ்வளோக்கெவ்வளோ பேக்லைட், அதாவது எவ்வளோக்கெவ்வளோ பிரைட்னஸ் இருக்கணும், அது போக வந்து எவ்வளோக்கெவ்வளோ கான்ட்ராஸ்ட் இருக்கணும், சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற செட்டிங்ஸையும் நீங்கள் வந்து தனியாக வந்து பண்ண முடியும். ஸோ இது போக அட்வான்ஸ் செட்டிங்ஸும் இருக்கும். டிஸ்பிளேயோட கலர் டெம்பரேச்சர் சூஸ் பண்ணுற போது கொண்டு பல விதமான விஷயங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது போக வந்து ப்ளூ லைட் ஃபில்டரும் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண் வந்து கெடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ளூ லைட் ஃபில்டர் நீங்கள் வந்து ஹையில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ளூ லைட்ஸ் அந்த சேச்சுரேஷன் இருக்கோ அதை வந்து குறைச்சி நமக்கு வந்து கண்ணு கெடாமல் வந்து பாதுகாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக கலர் டியூனர் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கலர் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆப்ஷன். அதாவது சவுண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுலேயுமே பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல வந்து சவுண்டு வச்சுக்கலாம். ஸோ சவுண்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இடையில கடைசியில் காட்டுறேன். மேலும் இது போக வந்து பேஸ் எவ்வளோ இருக்கணும், ட்ரிபிள் எவ்வளோ இருக்கணும், அது போக சரவுண்ட் சவுண்ட் வேணுமாங்கிற கொண்டு எல்லாத்தையும் சூஸ் பண்ணலாம். இது போக டயலாக் என்ஹான்சர் ஆப்ஷனும் இருக்குது.
இது போக உங்கள் வீட்டில் வைஃபை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிச்சிக்கலாம். அக்சசபிலிட்டியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து லைவ் கேப்ஷன்ஸ் ஆன் பண்ணணும், ஆன் பண்ணிச்சிக்கலாம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்ஷன் இருக்குது. இது மாதிரி பல விதமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது பென் டிரைவ் மாட்டினாலும் இதில் வந்து டேட்டா ஒர்க் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம பென் டிரைவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து டோட்டல் ஸ்பேஸ் வந்து 4.3 GB வந்து இந்த டிவியில் அவைலபிளாக இருக்குது. மேலும் அடிஷனலாக வந்து எவ்வளோக்கு ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அது 3.8 GB வரையும் நீங்கள் வந்து அடிஷனலாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிவியில் வந்து 3.8 GB வரையும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஏதாவது ஒரு மூவிஸோ இல்லைனா வந்து சாங்ஸோ வந்து டேட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் செட்டிங்ஸ் ஆப்ஷன். ஆனால் அது செட்டிங்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு செட்டிங் இருக்குது, குட்டியோண்டு ஒரு கியர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கூகுளோட டிவி செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் சேனல்ஸ் அண்ட் இன்புட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். மேலும் அடுத்தபடியாக டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் ஆப்ஷன். ஸோ இது ஏற்கனவே பார்த்த ஆப்ஷன் தான். பிக்சர் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏற்கனவே டிவியில் நம்ம என்ன ஆப்ஷன் பார்த்தோமோ அதே ஆப்ஷன் இருக்குது. சவுண்ட் ஆப்ஷனும் அதே தான். ஆனால் இதில் சவுண்ட் ஆப்ஷன் போக அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடியோ அவுட்புட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிஷனலாக வந்து டிஜிட்டல் ஆடியோ, அதாவது நம்ம டிவியில் ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுனால நமக்கு வந்து டால்பி சவுண்டோட எஃபெக்ட் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து வழக்கம் போல் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். சிஸ்டம் ஆப்பில் வந்து என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக சிஸ்டம் ஆப்ஷன். இதில் வந்து அக்சசபிலிட்டி ஏற்கனவே பார்த்துட்டோம், கேப்ஷன்ஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ டிவியை பற்றிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் அப்டேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஓஎஸ் அப்டேட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக ஓடிவி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். மேலும் இந்த டிவியோட வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 ரன் ஆகுது. ஆம்பியன் மோட், அது போக வந்து எனர்ஜி சேவிங் மோட் மாதிரி பல விதமான விஷயங்களும் உள்ள கொடுக்குறாங்க. ரிமோட் போக அடிஷனல் அக்சசரிஸ், அதாவது இயர்பட்ஸ் அல்லது வந்து ஏதாவது ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த அக்சசரிஸை இதில் மேனேஜ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து கூகுள் டிவி செட்டிங்ஸோட ஆப்ஷன்ஸ் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தபடியாக பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ, அது போக வந்து மல்டிமீடியா பிளேயர் மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது போய் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஹெல்ப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணணும், அது போக ஹோம் பேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், லைவ் டிவி, அது போக அப்ளிகேஷன்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும், குரோம் காஸ்ட் எப்படி பண்ணணும் கொண்டு எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்தபடியாக சவுண்ட் குவாலிட்டி மற்றும் பிக்சர் குவாலிட்டி எப்படி இந்த டிவியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இந்த டிவியோட பிரைட்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வெறும் 10 பாயிண்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கே வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கலர்ஸ்லாம் நேச்சுரலாக இருக்குது. ஸோ ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து பிரைட்னஸை கூட்டி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ பிரைட்னஸை லோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கரெக்டான ஒரு கிளாரிட்டியில் உங்களுக்கு பிக்சர் வந்து கிடைக்கும். ஸோ பிக்சர் குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது போக பேக்லைட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பேக்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேச்சுரேஷன் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா கூட்டிக்கலாம். இது போக ஷார்ப்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ கலர் டெம்பரேச்சர் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்தபடியாக வந்து நமக்கு சவுண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் HDH பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து எந்த விதமான டெத் பிக்சலும் நான் பார்க்கல. ஸோ நல்ல ஒரு பேக்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ எட்ஜஸில் கூட வந்து ரொம்ப ஒன்றும் நமக்கு வந்து இந்த பேக்லைட் வந்து டல்னஸ் இல்லை. அது போக பெசல்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கம்மியான நேரோவான ஒரு பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடில் கொஞ்சம் சின்ன இருக்குது. மற்றபடியாக வந்து சைட்லையும் சரி டாப்லையும் சரி நமக்கு வந்து பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சவுண்டோட ஸ்டைலை பொறுத்தவரை நீங்கள் வந்து டேரெக்டாக மற்ற சவுண்ட் ஸ்டைல் வைக்கிறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து கீழே வந்து மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சிங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதுபோல் சரவுண்ட் சவுண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சவுண்டோட குவாலிட்டி கூட கொஞ்சம் பெட்டராக கிடைக்கிறதுக்கு. ஸோ சவுண்டோட குவாலிட்டியும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மூலமாக பார்த்துருப்பீங்க. அதாவது சவுண்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நார்மலாக இருக்குது. பேஸ் வந்து ரொம்ப ஆகும் இல்லை. ஆனால் சவுண்டோட கிளாரிட்டி இந்த டயலாக் மாதிரியான விஷயங்களில் வந்து கிளியராக கேட்குது. ஸோ குறிப்பாக வந்து டிவி வைக்கும்போது நமக்கு வந்து ஓரளவு டீசெண்டாக சவுண்ட் வந்துருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக டிவிலேருந்து வர ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி நார்மலாக இருக்குது. மேலும் டிவியோட ரிமோட் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஏற்கனவே நான் ஸ்குவாட்டி இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மொதல் ஆப்ஷன்ஸ்லேருந்து சென்டரில் வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட்கான பட்டன் இருக்குது. ஸோ இதை டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அக்சசரிஸ், அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் ஏதாவது வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வைக்காங்க. அடுத்தபடியாக வந்து டேரெக்டாக வந்து மறுபடியும் ஹோம் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஹோமுக்கு போயிடும். இது போல் இந்த யூசர் மாதிரியான ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா யூசர் வந்து சுவிட்ச் பண்ணுறதுக்கு, அதாவது நிறைய ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்கன்னா சுவிட்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது.
இது போக வந்து நீங்கள் மெனுக்குள்ளே நேவிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேரக்ஷன் பட்டன், அதுபோல் சென்டர்லேருந்து ஓகே பட்டன் கொடுக்குறாங்க. ஸோ டேரெக்டாக அந்த ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக ஒரு குட்டி எல்இடியும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது காட்டுறதுக்காக அந்த ஒரு எல்இடியும் இருக்குது. மேலும் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு டேரெக்டாக வந்து செட்டிங்ஸ் பட்டன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது நல்ல விஷயம். நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிவியில். இது இப்போ ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்புட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டேரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்ன இன்புட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மேலும் வழக்கம் போல் வால்யூமை சூஸ் பண்ணுறதுக்கு அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சேனல்ஸ் மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது போக வந்து மியூட் பண்ணணும்னா இன்ஸ்டண்ட்டாக மியூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும், இது போக மெனுஸ், அதாவது டேரெக்டாக வந்து என்னென்ன மெனு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இது போக நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அது போக யூஎஸ்பி இருந்துச்சுன்னா டேரெக்டாக யூஎஸ்பி ஆப்ஷன் போனீங்கன்னா யூஎஸ்பி ஆப்ஷனை டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைம் வீடியோ ஆப்ஷனும் இருக்குது. மேலும் மீடியா பிளேயரை பொறுத்தவரை ரொம்ப ஒன்றும் ஃபேன்சியான ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து சப்டைட்டில் சூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. டேரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணிக்கலாம் எந்த ஒரு வீடியோ, அதில் எந்த விதமாக பிரச்சனையும் இருக்காது. ஓவராலாக இந்த எலிஸ்டாவோட டிவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ரிவ்யூ ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லாவே இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி இல்லை. நமக்கு ஓரளவு ஒரு ஐடியலான டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோஸ், அது போக ஃபோட்டோ, உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி ஓரளவு நார்மலாக இருக்குது. ரொம்ப ஆக இல்லை, பேஸில் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. பொதுவாகவே இன்பில்ட்டில் டிவியில் பொறுத்தவரை நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பயங்கரமாக வந்து சவுண்ட் வராது. ஸோ அதே மாதிரி தான் இதில் நார்மலாக இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், மியூசிக் மாதிரி டவர்ஸ், குறிப்பாக வந்து ரொம்ப மியூசிக் வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கர் மூலமாக வரக்கூடிய சவுண்ட் வந்து நார்மலாக இருக்குது. ஓரளவு டைலாக்ஸ் கிளியராக கேட்டால் கூட மியூசிக் வந்து இந்த தம்னஸ், குறிப்பாக வந்து பேஸ் வந்து ஃபுல்லாக வச்சா கூட பேஸ் சவுண்டோட எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பேஸ் சவுண்ட் மட்டும் கம்மி, மற்றபடியாக ஓவரால் கிளாரிட்டி நார்மலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குறைய சொல்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த எலிஸ்டாவோட டிவி வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியோட விலையை பொறுத்தவரை நமக்கு வந்து 27,500 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. மேலும் வந்து இது எல்லா விதமான ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எலிஸ்டாவோட டிவியை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த டிவி வாங்கணும்னு வச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோஸ் இன்றைக்கு வரை நன்றி, வணக்கம்.